புத்ராஹைத் சுபாங் ஜெயாவில் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்புக்கு பின் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து சுமார் 200 தொழில்துறை நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிறுவனங்கள் தங்கள் வர்த்தகத்தை தொடர்வதில் நிறைய சவால்களை சந்திக்க நேரிடும் என்று மலேசிய தயாரிப்பாளர்கள் சம்மேளன தலைவர் சோ தியான் லாய் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்களுள் பலர் தங்கள் உற்பத்திக்கு சீரான பாதுகாப்பான எரிவாயு விநியோகத்தை சார்ந்திருக்கின்றனர். ஆனால் இப்போது அவர்களின் உற்பத்தி பாதிக்கப்படும் நிலை வந்திருக்கிறது. இதனால் நிதி ரீதியாக இழப்புகளையும் சந்திக்கக்கூடும் என்று அவர் சொன்னார். ஏப்ரல் 20ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பகுதியில் எரிவாயு விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஏப்ரல் 1 தேதி நிகழ்ந்த வெடி விபத்தில் ஏராளமான வீடுகளும் வாகனங்களும் சேதமடைந்தன. எரிவாயு விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கும் இடையூறு தொழிற்சாலைகளின் நிலைத்தன்மைக்கு பாதிப்பை கொண்டு வந்துள்ளது. அது மட்டுமின்றி ஏற்றுமதி அளவிலும் சரிவை ஏற்படுத்தும் என்றும் ஆழ்பலத்திலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் மேலும் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.